பிரதோஷ நாளில் மறந்தும் செய்யக்கூடாதவை சில இருக்கின்றன. அவை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. பிரதோஷ நாட்களில் பெண்கள் சிவலிங்கத்தை தொடாமல் இருப்பது நல்லது. சிவபெருமானுக்கு மஞ்சள் அர்ச்சனை செய்யாமல் இருப்பதும் நல்லது. மற்றும் பிரதோஷ நேரத்தில் அனாவசியமாக சத்தம் எழுப்புவது அல்லது சண்டைகளில் ஈடுபடுவது போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் விரதத்தை கடைபிடித்து சிவபெருமானை பக்தி பூர்வமாக வணங்குவதே சிறந்த. சிவபெருமானுக்கு பிரதோஷ நாளில் மஞ்சள் அர்ச்சனை செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் இது பார்வதி தேவிக்கு கோபத்தை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம். அதே நேரத்தில் பிரதோஷ காலத்தில் நாம் சாப்பிடுவது கூடாது மற்றும் பிரதோஷ நேரத்தில் குளித்து கொண்டிருக்க கூடாது. பிரதோஷ நேரத்திற்கு முன்பே குளித்து ரெடியாக இருக்க வேண்டும். பிரதோஷ நாட்களில் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. பிரதோஷ நேரத்தில் நாம் பயன்படுத்தும் அபிஷேக பொருட்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பிரதோஷ நாட்களில் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் வாங்க. சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம். பிரதோஷ வேளையில் சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் பாலாபிஷேகம் செய்வது சிறந்த பலனை தரும். பக்தி பூர்வமான வழிபாடு. சிவபெருமானை மனதில் நினைத்து தியானித்து வணங்குவது முக்கியம். வில்வ இலைகளை சமர்ப்பிப்பது நன்மை தரும். பிரதோஷ விரதத்தை முறையாக கடைபிடித்து சிவபெருமானின் அருளை பெறுவது மிகவும் சிறந்தது. இந்த நாளில் சிவனை வணங்குவதன் மூலம் பாவங்கள் நீங்கி வாழ்க்கையில் அமைதி, மகிழ்ச்சி, செழிப்பு கிடைக்கும் என்றும் நம்பப்படுகின்றன.